அவர்கள் பற்றி சிறிய அறிமுகத்தோட ஆரம்பிப்போம். திருமதி சரஸ்வதி அம்மா அவர்கள் தன்னுடைய கல்வி தகுதியில பிஎஸ்சி படிச்சிருக்காங்க. அடுத்தது நமது யோகாவில் எம்ஏ முடிச்சிருக்காங்க. மனவளக்கலையில் சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக தொண்டாற்றி கொண்டிருப்பவர்கள். ஸ்ரீ நாராயணா மிஷன் சீனியர் செகண்டரி பள்ளியில் யோகா ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். படின்னு சொல்றதை விட தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பு. அவர்களுடைய தொண்டு போரூர் சக்தி நகர் அறக்கட்டளையிலும் மற்றோடு அதனோடு இணைந்த தவ மையங்களிலும் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் டி நகர்ல இருக்கிற போத்தீஸ் மற்றும் சென்னை மாநகர அறிவுத்திருக்கோயில் காம் ட்ரஸ்ட்லையும் அவங்க வேலைச்சேரியில இருக்கு. அதிலையும் மிக சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொண்டாற்றும் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு துணை பேராசிரியர் அவர்கள் இன்று நமக்கு உலக சமுதாய வாழ்க்கை நெறி அலகு 1 நான் என்ற தத்துவமே நான், நில உலகுக்கோர் ஆட்சி, பொருள் துறையில் சமநீதி என்கிற 3 பாடங்களை எடுக்க இருக்காங்க. அவர்களை நமது திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாகவும் அனைத்து அறக்கட்டளையின் சார்பாகவும் அனைத்து மாணவர்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? சரஸ்வதி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. ஐயா ஐயா கிளியரா கேக்குதுங்களா? ஓ, நீங்க வேற பேர்ல வரீங்களா? இல்லங்கய்யா, சரஸ்வதின்னு தானே இருக்கு. வேற பேர் வேற அம்பரீஷன் இருக்கா? ஆமா ஆமா. என் பையனோட லேப்டாப்ல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா, நன்றி அம்மா. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இன்று நடக்கும் இந்த வகுப்பினை எல்லாம் வல்ல இறையருளும் குரு அருளும் சுகுமமாய் எழுந்தருளி நடத்தி தரும்படி அவர்களை பணிவோடு வாய்ப்பளித்த திருவள்ளூர் மண்டலத்திற்கும் மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அறக்கட்டளைகளின் பேராசிரியர்கள் அன்பர்கள் அனைவருக்கும், மேலும் மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் கூறி இந்த வகுப்பை நாம் துவங்குவோம். உலக சமுதாய வாழ்க்கை நெறி. ஐயா ஸ்கிரீன் தெரியுதுங்களா ஐயா? அம்மா தெரியுது. ஃபுல் ஸ்கிரீன் போடுங்க. ஃபுல் ஸ்கிரீன் போடு. ஃபுல் ஸ்கிரீன் போடு. அதுல வியூல போயிட்டு வியூல போயிட்டு ஃபுல் ஸ்கிரீன். ஓகேங்களா? நீங்க இல்ல வரல, நீங்க பேசுங்க. வரலையே, பேசுங்கம்மா. இல்லங்கய்யா, இந்த சரி பண்ணிட்டு பேசுறேன். கடவுள் பேசுறேன். ஃபுல் ஸ்கிரீன். வாழ்க வளமுடன் ஐயா. அது பிபிடி இல்ல, பிடிஎஃப் தானங்கய்யா? ஆமா, பிடிஎஃப்ல தான். பரவாயில்ல, அப்படியே பேசுங்க. தெரியுது, தெரியுதுமா, ஃபுல்லா தெரியுது. ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. உலக சமுதாய வாழ்க்கை நெறி பலவிதமான மக்கள்
அவங்களோட பண்பாடு எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி மகரிஷி அவர்கள் ஆராய்ந்து பொதுவா எதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 14 திட்டங்களை நமக்கு சமுதாய வாழ்க்கை நெறியா வகுத்து கொடுத்திருக்கிறாங்க மகரிஷி. அந்த வாழ்க்கை நெறியில 14 திட்டங்கள்ல இப்ப நம்ம 3 இது பார்க்க போறோம். என்னோடது இதுல 25வது ஸ்லைடுல இருந்து வருங்கய்யா, அது வரைக்கும் எடுத்துக்கிறேன். உலக சமுதாய வாழ்க்கை நெறிதான் நம்ம அது. நான் என்ற தத்துவமே நாம். இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? தத்துவம் அப்படின்னா என்ன? முதல்ல தத்துவம் அப்படின்னா உண்மை என்பது பொருள். பிரபஞ்சம் ஒழுங்கா இயங்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றல் எது? அந்த ஆற்றலை அளிக்கக்கூடிய அறிவு நானா இருக்குதுன்னா, அந்த நான் அப்படிங்கிறது யாரு? இந்த 2 கேள்வியும் அட் அ டயத்துல ஒரு மனிதருக்கு எழும்புது. அதற்கு ஒரு விடைய கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கண்டுபிடிச்ச மகான்கள் வழங்கப்பட்ட கருத்துக்களோட தொகுப்பு தான் இந்த தத்துவம்னு சொல்றோம். இது பிலாசபி அப்படிங்கிறது இது. இத நம்ம என்ன நினைக்கிறோம்? தத்துவம்னா அது ஒரு பெரிய ஒரு புக்கு, அதுல என்னமோ இருக்கு அப்படின்னு நம்ம தவறா நினைச்சுக்கிறோம். இந்த நான் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல், ஒரு தத்துவ, அந்த சக்தி, அந்த நான் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் அது. இப்ப நம்ம தண்ணீரை பாக்குறோம். இதுல மகரிஷி பாடல்ல கொடுத்திருக்கிறாங்க. நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம். நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம். ஊன் உருவம் வரை அறிவை எல்லையாக்கி ஒருவருக்கொருவர் இன தேச ஜாதி தான் தனது எனும் பேதம் கொண்டு வாழ்வில் தனித்தியங்கி துன்புற்று ஆழ்ந்து ஆராய்ந்தோம். ஆன்ம நிலையறிந்து ஆராய்ந்து கண்ட ஆட்சி முறை உலக சமாதான திட்டம். மகரிஷி நமக்கு இந்த உலக சமாதான திட்டத்தை ஆன்ம நிலையை அறிந்ததுக்கு அப்புறம் ஆராய்ந்து கொடுத்திருக்கிறாரு நமக்கு. ஏன்னா நான்கிற தத்துவம் தான் நாம எல்லாருமாக இருக்கோம். நிறைய நாடுகள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஊன் உருவம் வரை அறிவை எல்லையாக்கி, உடம்பு உருவம், எனது உடம்பு, எனது வீடு, எனது ஊரு அப்படின்னு அறிவை என்ன பண்றோம்? ஒரு லிமிட்டுக்குள்ள கட்டுப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது என் இனம், என் தேசம், என் ஜாதி. அப்ப தான் தனதுங்கிற எண்ணத்திலே நம்ம இருக்கிறதுனால நம்ம என்ன ஆகுது? துன்பம் வந்துருது. அப்ப அந்த துன்பத்தை போக்கணும் அப்படின்னா ஆன்மாவோட நிலையை அறிந்து அந்த உலக சமாதான திட்டத்தை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அது துன்பம் இல்லாது வாழ்வதற்காக மகரிஷி கொடுத்த தத்துவம். நான் என்ற தத்துவம் நாம் அப்படின்னா, இப்ப தண்ணீர் கடல்ல பாக்குறோம், ஏரியில பாக்குறோம், குளம் குட்டை எல்லா இடத்துலயும் இருக்கிற தண்ணீரு அந்த இடத்துக்கு ஏற்ப ஒரே தண்ணி தான். பேர்கள் பலவிதமா சொல்றோம். அதே போல நான் அப்படிங்கிற அந்த தத்துவம், அந்த சக்தி, ஆற்றல் நாமாக இருக்கு, பார்க்கும் ஜீவன்களாக இருக்கு, மனிதர்களாக இருக்கு, அறிவின் இயக்கங்களாக இருக்கு. இப்ப ஒரு நகைதான் பாத்தீங்கன்னா, அது ஒரு ஒரு தங்க கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து என்ன செய்யறோம்? தேவையான அனைத்து ஆபரணங்களும் செய்திக்கிறோம். ஆனா பேர் மாறிடுது இல்லையா? காதுல போட்டா கம்மல், கையில போட்டா வளையல், அப்ப இடுப்புல போட்டா ஒட்டியானம். அப்ப பேர் மாறுது. ஆனா அனைத்து நகைகளுமே என்ன? தங்கம் அப்படிங்கிற ஒரு பெயரை குறிக்குது. அது போலதான் இந்த இறைநிலை ஒண்ணுதான். அந்த தோற்றங்கள் அனைத்தும், இயக்கங்கள் அனைத்தும் அதுவேதான் பலவாக மாறி இருக்கின்றது. அப்ப நான் அப்படிங்கிறது தனி ஆள் அல்ல. ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்த வெளிதான். சுத்த வெளி தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கா? இல்ல. பார்க்கக்கூடிய உருவமோ, காட்சியோ, இயக்கமோ அனைத்துமே பாத்தீங்கன்னா அந்த நான் எனக்குடைய நாம் தான். ஏன்னா மேல இருந்து பார்க்கும்போது நாம் அனைவருமே ஒன்றுதான். உருவ அளவுலதான் நம்ம எல்லை கட்டிக்கிறோம். என் உடம்பு, என்னோட நாடு, என்னோட தேசம், என்னோட ஜாதி இவங்க, என்னோட மதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு எல்லைய வகுத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா. இதனாலதான் முதல் மனிதனுக்கு துன்பமே வந்தது. இதத்தான் மகரிஷி ஆன்ம நிலையை உணர்ந்துட்டோம், நம்மளோட உயிரை உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த துன்பத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து கொள்ளலாம் அப்படின்னுட்டுதான் இந்த தத்துவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக அனைத்துயிரும் ஒன்றுதான்.
நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். மேல இருந்து பாத்தீங்கன்னா பூமிங்கிறது ஒரே ஒரு வீடுதான். அதுல மனித இனம், பல்வேறு உயிரினங்கள், பல்வேறு இயக்கங்கள், அறிவு நிலைகளாக நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு இயக்கம். அப்ப எல்லாமே ஒரே வீடு அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு ஆட்சியா இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுதான் மகரிஷியோட கனவு. அதுல பாத்தீங்கன்னா பொது ஆட்சி. எங்கெங்கு உலகினிலே பிறப்போர்க்கெல்லாம் இவ்வுலகம் சொந்தமென்ற உண்மை ஏற்று தங்கத்தின் மதிப்பு, தனிமனிதன் சொத்து, தாய் தந்தை மக்கள் என்ற பாசம் போக்கி அங்கங்கும் தொழில் சமையல் பொதுவாய் செய்து ஆன்மீக நாட்டமுடன் வாழ்வதற்கேற்ற எங்கள் நாடென்று எவரும் பிரித்து சொல்ல இடமில்லா உலக பொது ஆட்சி காண்போம். ஞான களஞ்சியத்துல சொல்லியிருக்காங்க பொது ஆட்சி அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா உலகத்துல ஒரு மனிதன் எந்த மூலையில வேணா பிறக்கலாம். அப்ப இந்த உலகம் சொந்தம், அனைவருக்கும் சொந்தம் அப்படிங்கிற உண்மையை நம்ம ஏத்துக்கணும். தங்கத்துக்கு மதிப்பு கொடுக்கவே கூடாது. தனி மனிதன் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களா, அதுக்கு மதிப்பு கொடுக்க கூடாது. தாய் தந்தை மக்கள்ன்ற பாசத்துல சிக்கி இருக்காங்களா, அந்த பாசத்துக்கு மதிப்பு கொடுக்க கூடாது. அங்கங்கே தொழிலையும் சமையலையும் பொதுவா செய்யணும், பொது தொழிலாக்கணும், பொது சமையல் திட்டம் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா ஆன்மீக நாட்டமுடன் வாழ்வதற்கேற்ற எல்லா மக்களுக்கும் இறைவன் யாரு, நான் யாருங்கிற ஒரு தேடல் இருக்கும். ஆனா அதெல்லாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுவதற்கு டைம் இல்ல. ஏன்னா அவங்க பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஆன்மீக நாட்டம், விருப்பம் இருந்தா கூட அவங்களுக்கு நேரம் இல்ல. அப்ப அந்த நேரத்த நாம உருவாக்கி கொடுக்கணும். எங்கள் நாடென்று யாரும் பிரித்து சொல்லலாம் இடம் இருக்காது. ஏன்னா உலகம் பொது ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா, எனது உலகம், எனது வீடு, எனது பூமிதான் எனது வீடு அப்படின்னு ஒரே ஒரு விஷய கண்ணோட்டத்தோட அனைத்து மக்களும் பார்ப்போம். அதுதான் மகரிஷி பொது ஆட்சி வரணும் அப்படின்னு ரொம்ப விரும்புனாங்க. தங்கம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பயனை நமக்கு குடுக்குதா பாருங்களேன். தங்கம் அது இப்போ எவ்வளவு ஒரு பொறாமைய குடுக்குது. மனிதனோட அறிவு இருக்கு இல்லைங்களா, உடல் சக்தி எல்லாம் இந்த பொருளை சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடயே அவங்க ஓடிட்டே இருக்கிறதுனால அந்த சக்தி எல்லாம் வீணாயிடுது. ஏன்னா தங்கத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு இந்த காலகட்டத்துல பாருங்க, இன்னும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரேட் வந்து ஏறி இருக்கு பாத்தீங்கன்னா. இது இலக்கம் அத வந்து மதிப்பு இல்லாம அத செய்யணும். ஏன்னா குடிமக்களுக்கு எந்த அளவிலும் இத உபயோகிக்காதவாறு சட்டம் இயற்றிக் கொள்ளலாம் பாத்தீங்கன்னா. அதோட மதிப்பை எடுத்து விடுவதுதான் மிக மிக அவசியம். ஏன்னா மனிதன் வறுமையற்று வாழணும் அப்படின்னு நினைச்சானா, அவனோட உடல் அறிவு சக்திகள் வீணாக செலவு பண்ணக்கூடாது. அது வந்து சேர்த்து இருக்கணும் உடம்புல. இருந்ததுனா தான் அது நல்ல ஒரு வேலைக்கு அது செயல்படுத்தி நம்ம சக்சஸ் பண்ணிக்கலாம். அப்ப தனி மனிதன் உடைமை. ஒரு மனிதன் சேர்த்து வச்சிருக்கான் சொத்து. அதுலக்கு அளவு முறையே இல்ல பாத்தீங்கன்னா. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லான் பொருள் முடிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும். திருநாட்டில் பொது உடைமை. ஒரு மனிதன் எவ்வளவு நாள் வாழப் போறான்? 120 ஆண்டு காலம் வாழ்றாங்கன்னு வைங்க. அவங்களுக்கு நான் வாழ்ற வரைக்கும் எனக்கு எந்த அளவுக்கு பணம் தேவை, பொருள் தேவை அப்படின்னு ஒரு மனிதனுக்கு தெரியவே மாட்டேங்குது. தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவன் வந்து அந்த பணத்தை வந்து அவன் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுப்பாங்க. அவங்களுக்கு அந்த மனசுல அந்த ஆசையும் இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டே இருக்குது. அப்ப தனி மனிதன் என்ன பண்றான்? பெரும் சொத்தை சேர்க்கிறதுலயும் அதை பாதுகாக்கிறதுலயுமே அவனுக்கு முறையே தெரியல. அனுபவிக்கிறான், அதிலே ஈடுபட்டுக்கிட்டா இருக்கான். அப்ப சமுதாயத்துல துன்பங்கள் பெருகிக்கிட்டே இருக்கோ தவிர, அதாவது துன்பங்கள் குறையாது. அப்ப எல்லாருக்கும் எல்லாமும் எப்படி கிடைக்கும்? தனி மனிதன் சொத்து சேர்த்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னா, எல்லாருக்கும் எப்படி எல்லாம் நிரவி வரும்? அடுத்து பெற்றோர் குழந்தை பாசம். இந்த குழந்தை வளர்ப்பு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இதுல. ஏன்னா அவங்களோட இந்த ஜெராக்ஸ் தான் குழந்தைங்க. அதனால மனவளம் 2மே நல்லா இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்ப அம்மா என்ன செய்யறாங்க? மனவளம் இல்லைன்னா ஏதாவது அந்த குழந்தை நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நல்ல குழந்தை நலமும் முக்கியம். மனவளத்தையும் நல்லபடியா பார்த்துக்கணும். அப்ப எந்த இடத்துல பாசம் குடுக்கணும், எந்த இடத்துல குடுக்க கூடாது, தட்டி கேட்க வேண்டிய நேரத்துல குழந்தைகளை திருத்த வேண்டியது ஒரு பெற்றோர்களோட ஒரு சிறந்த ஒரு இது அறிவு நிலையில இருந்து குழந்தைங்களை வளர்க்கணும். அது அவங்களோட கடமை. அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில்.
தொழில் பார்த்தீங்கன்னா, மகரிஷி சொல்றாங்க, இப்ப இயந்திரம் மூலமாக பொருள் உற்பத்தி செய்யும் முறையினால வேலையில்லா திண்டாட்டம் நிலவி வருது. எப்படி அப்படின்னா, ஒரு 100 பேர் செய்யக்கூடிய வேலைய ஒரு மெஷின் வச்சுட்டாங்கன்னா, ஒரு 10 பேர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணுனா போதும் பார்த்தீங்கன்னா. அப்ப என்ன ஆகுது? அந்த 90 பேருக்கு வேலை இல்லாம ஒரு சூழ்நிலை வந்துருது. ஏன்னா 100 பேர் பார்க்கக்கூடிய வேலைய மிஷின் வச்சுட்டா 10 பேர் இருந்தா போதும். அந்த மாதிரி பண்ணும்போது, நம்ம வேலையில்லா திண்டாட்டம் வருது. அப்ப தொழிலை பொதுவாக்கி பங்கீடு செய்வதே இந்த சிக்கலுக்கு சரியான தீர்வுன்னு மகரிஷி சொல்றாங்க. ஏன்னா, இந்த மிஷின் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, அந்த மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டா தயாரிக்கிறாங்க. தயாரிச்சு வச்சர்றதுனால, அதாவது ஒரு 5 மாசத்துக்கு தேவையான உற்பத்திய கூட சீக்கிரமா அவங்க செஞ்சு வச்சர்றாங்க. அப்ப மித்த நாளெல்லாம் வேலை இல்லாம, அந்த உற்பத்தி பொருட்கள் தேக்கமுற்று, அதுவும் வீணா தான் போகும் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி இயந்திரங்கள் மூலமாக தொழில் செய்வது சிறப்பு அல்ல. சமையல் பார்த்தீங்கன்னா, இந்த தாய்மார்களுக்கு சம உரிமைய பற்றி எந்த திட்டம் கொண்டு வந்து போட்டாலுங்க, குழந்தை வளர்ப்பும், சமையலும் பொதுவாக்கப்படணும். பொதுவா வந்துச்சுனா தான், அந்த திட்டம் முழு பலனளிக்கும். இல்லன்னா பலனளிக்காது. ஏன்னா, சமையலுக்காக நெறைய பொருட்கள சேர்க்கணும். அத பாதுகாக்கணும். பெண்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்ப தனி உடைமை பற்றிற்கு இது ரொம்ப காரணமாகுது. ஒரு வீட்டுல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்ததுன்னா, ஒரு கிச்சன் இருந்தா போதும், ஒரு ஸ்டவ் இருந்தா போதும். எல்லாம் எல்லாமே 1, 2 பொருட்கள் இருந்தா போதும். அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி தனித்தனி ஃபேமிலியா பிரியும்போது, அதே போல பொருட்கள் திரும்ப குடும்பத்துல எத்தன பேர் இருக்காங்களோ, அத்தன பேருக்கும் தனி பொருட்கள் வாங்கணும். அது தேவையற்ற செலவு. அதனால சமையல் பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் நெறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த திட்டங்கள போடணும். சமையலும், குழந்தை வளர்ப்பும் அவங்களுக்கு பொதுவாக்கப்படணும் பார்த்தீங்கன்னா. பொது திட்டம் எப்படி செய்றது? 200 பேருக்கு சமையல் கூடம். வேலைய பகிர்ந்து குடுத்துறணும் பார்த்தீங்கன்னா. இப்ப நம்ம ஆழியார் போனோம்னா, சமையல், சாப்பாடு, காஃபி எதா இருந்தாலும் நமக்கு கிடைச்சிருது. அங்க போன உடனே என்ன செய்றோம்? நம்ம நம்ம வேலைகள பார்க்குறோம், எந்திரிக்கிறோம், எக்ஸர்சைஸ் பண்றோம், தவம் பண்றோம், சிந்தனை விளக்கங்கள கேட்கிறோம். கேட்டுட்டு நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கோம். ஏன்? நமக்கு சமையல் வேலை இல்ல, வேற பாத்திரம் தேய்க்கிற வேலை இல்ல, எதுவுமே கிடையாது. பொது சமையல் ஆயிடுது. அப்ப அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு ஆன்மீக தேடலோடு நம்ம இருக்க முடியுது. அப்ப நேரம் மிக முக்கியம். இப்ப 200 பேருக்கு ஒரு சமையல் கூடம் பொதுவா வச்சிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல குறிப்பிட்ட பேர்களுக்கு வேலை வாய்ப்ப குடுப்பாங்க. அது ரொட்டீனா அத சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அனைவருக்கும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். நேரமும் கம்மியா தான் எடுக்கும். உணவு பொருள்களும் அதிகமா செலவாகாது. சிக்கனமா இருக்கலாம். ரொம்ப செலவு குறைவு. அந்த சமநீதியான உணவை சாப்பிட முடியும் பார்த்தீங்கன்னா. 4 பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலின்னா, எனக்கு தோசை வேணும், எனக்கு பூரி வேணும், எனக்கு பொங்கல் வேணும்னு கேட்கிறாங்க குழந்தைங்க. அப்ப ஒரே விதமான உணவ அனைவரும் சாப்பிட்டு பழகக்கூடியது எங்க வரும் அப்படின்னா, இந்த பொது சமையல்ல நமக்கு வரும். ஆன்மீக நாட்டம். ஆன்மீகனே கிடையாது. தெளிந்த அறிவினால். என்ன தெளிந்த அறிவு? நாமெல்லாம் மேலிருந்து சுத்த வெளி என்னும் இறையிலிருந்தே வந்தோம் அப்படிங்கிற தெளிந்த அறிவினால, நீயும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், உயிரினங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிற தத்துவத்த யார் தெரிஞ்சுக்கணும்னா, மனிதன் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த பேதமற்ற சமுதாயத்தை ஏற்படுத்த இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்ப வயது வந்த யாரு ஒரு 14 வயசுக்கு மேல இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம காயகல்பம் குடுக்குறோம், தீட்சையெல்லாம் குடுக்குறோம்னா, வயது அதுதான் கரெக்ட்டான வயது. அப்பவே அவங்களுக்கு ஆன்மீக நாட்டத்த குடுத்துட்டோம், அறிவுல தெளிவு வந்துருச்சு அப்படின்னா, அவங்க வருங்காலத்துல மிக சிறந்த ஒரு சந்ததிகளாக வருவாங்க. சமுதாயத்துக்கு நலம் விளைவிக்கக்கூடிய குழந்தைகளாக வருவாங்க. ஏன்னா, அவங்களோட அறிவு அந்த அளவுக்கு தெளிந்துரும். இந்த திட்டத்த பரப்புறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னா, உலக மக்கள் வாழ்வை திருத்தி, முடிவாக பக்குவப்படுத்தி, உலக சமாதான திட்டத்த அமுல் நடத்தணும். ஏன்னா, நெறைய துன்பங்கள அனுபவித்து வரக்கூடிய சமுதாயம் சமாதானத்தை எய்தும். எப்படி மக்கள பக்குவப்படுத்துறது? ஒரு 50 ஆண்டு திட்டம் மகரிஷி குடுத்திருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ஆண்டு திட்டத்த அவர் விளக்கியிருக்காரு. அந்தபடி போனோம் அப்படின்னு சொன்னா, மக்கள கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செய்யற அளவுக்கு அவங்களுக்கு பக்குவத்துக்கு கொண்டு வர அளவுக்கு இது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, உலக மக்கள் வாழ்க்கைய திருத்தி முடிவாக பக்குவப்படுத்தி தான் இந்த உலக சமாதான திட்டத்த நம்ம அமுல்படுத்த முடியும்.
அதுல அந்த மாதிரி அந்த திட்டத்தை இயற்றி முடிச்சா முதல் திட்டம் என்ன தெரியுமா போடுவாங்க? மகரிஷி சொல்றாங்க, சமுதாயத்துல பெற்றோர்கள் ஆதரவு இல்லாத அநாத குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அவங்க அடுத்தது சில பெற்றோர்களுக்கு குழந்தைகள வளர்க்கவே தெரியாது. சீர்திருத்தவே முடியாது சில குழந்தைகள. அந்த மாதிரி குழந்தைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அம் சிந்தனை மக்கள் சில பேரு ரொம்ப ஒரு பற்று இல்லாம இருப்பாங்க. பாசத்த தொறந்து இருப்பாங்க. அவங்க ரொம்ப பக்குவம் அடைஞ்சவங்க. அவங்க சில பேர் குழந்தைங்கள சமுதாயத்துக்காக குடுப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகள், இந்த குழந்தைகள் எல்லாம் ஒண்ணா சேர்த்து, ஜாதி, மதம் இதற்கெல்லாம் கட்டுப்படுத்தாம, நல்ல ஒரு விஞ்ஞானி, ஒரு மனோதத்துவ நிபுணர்கள், இவங்க கண்காணிப்புல அந்த குழந்தைகள வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கிறது தான் முதல் திட்டம். உலக சமாதான சங்கம் வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த மாதிரி குழந்தை வளர்க்கிற இடம் மேலை நாடுகள்ல இப்பவே இருக்காம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகெங்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு அந்த குழந்தை வளர்க்கக்கூடிய நிறுவனத்தை நம்ம ஏற்படுத்தணும்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த உலக சமாதான சங்கம் அதுக்கு வேணும். ஏன்னா சங்கம் இல்லாம எதையும் செய்ய முடியாது. அப்ப எதிர்கால அரசியல்ல இருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த திட்டத்த ஆதரிக்கிறேன். இத அமலுக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நமக்கு இந்த ஒத்துழைப்பு வாக்குறுதி தரணும். அப்ப மக்கள் கொஞ்சம் நம்புவாங்க. இந்த திட்டத்த கொண்டு வரதுக்கு மக்களுக்கு எடுத்துக்காட்டி நெறைய பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சா, பகுத்தறியக்கூடிய ஆர்வத்த மக்களுக்கு நம்மளால ஊட்ட முடியும். ஏன் அப்படின்னா, இந்த உலக சமாதான திட்டத்த அரசியல விரும்புனா, இப்ப ஐ அரசியல் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த சமாதான சங்கம் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மனிதர அனுப்புனா நல்ல ஆட்சி புரிவாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தூதுவர அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப உலகின் ஆட்சி பொறுப்பு இந்த திட்டத்துல ஆதரவாளர்களிடம் வந்துருச்சு அப்படின்னா, எல்லா நாட்டு தலைவர்களும் கூடி மனித உரிமை சாசனத்தை ஏற்படுத்திருவாங்க. உலக சமாதான திட்டத்தை அமுல் நடத்துவார்கள். அடுத்து தகுதிகள். இதுக்கு என்ன தகுதி வேணும்? சின கோபத்த நிர்வகிக்கக்கூடிய தகுதி வேணும் பாத்தீங்கன்னா. சினத்த நிர்வகிக்கணும் பாத்தீங்கன்னா. கோபப்படக்கூடாது அவங்க. ஓய்வு நேரத்த சமுதாய பணிக்காக செலவு செய்யணும். ரொம்ப ஒழுக்க சீலர்களாக அவங்க இருக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்க தான் அவங்களோட தகுதிகள். பிறருக்கு உதவக்கூடிய மனம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், திறமையும் இருக்கணும். எப்போதும் மனத தூய்மையான ஆராய்ச்சியிலேயே வச்சிருக்கணும். அன்பு, பணிவு, துணிவு, புலனடக்கம், கடமை உணர்வு இது எல்லாமே அவங்களுக்கு வேணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பதவிய நம்ம கொடுக்கலாம். உலக சமாதான சங்கத்தோட நோக்கம் என்ன? இந்த சங்கத்துல இருக்க மிக சிறந்த நோக்கம், உலக மக்கள் அனைவர்ல வயது வந்த மக்களுக்கு இந்த மனித தத்துவம் இந்த சமாதான தூதுவர்கள்ல சில பேர் கல்யாணம் ஆயிருப்பாங்க. அந்த தம்பதிகள பிரிக்க தேவையில்ல. அவங்களும் இத அப்படியே படிச்சுட்டு, ஒரு எங்க வேணாலும் இப்ப கிராமிய திட்டமா இருக்கலாம். உலகத்துல எந்த மூலையில வேணும்னாலும் அவங்க போய் இருந்து தம்பதிகளாக தொண்டு செய்யணும். உலகம் முழுவதும் சுற்றி. மக்கள் கிட்ட சமாதானத்த நிலவ செய்யணும். ஏன்னா, அவங்க சன்மார்க்க நெறிய உணர்த்தணும். அதுக்கான முறைகள நம்ம ஏற்படுத்தணும். அப்ப சமாதான நோக்குடையவர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு குடுத்தாதான், நெறைய சகல தொழில், நெறைய விதமான தொழில்கள உற்பத்தி பண்ண முடியும். கலாசாலை நெறைய பாடம், பள்ளி சாலைகள் இத கற்பிக்கக்கூடிய சங்கங்கள், சபைகள் எல்லாம் ஏற்படுத்த முடியும். அப்ப சமாதான புது உலக நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு. அது யாரோட தலைமையில? சர்வதேச அறிஞர் குழு ஒன்றின் மூலம் ஒரு புதிய உலகை நாம் படைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய மகரிஷி விட்டு சென்று இருக்கின்றார்கள். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்ம சங்கல்பம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி, அடுத்ததாக பொருள் துறையில் சமநீதி.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய தலைப்பு பொருள் துறையில் சமநீதி. அடிப்படை தேவை என்ன? மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவை என்ன? நமக்கு தெரியும். உணவு, உடை, வீடு இதுதான் அடிப்படையான தேவைகள். இந்த அடிப்படையான தேவை எனக்கு கிடைக்கல அப்படின்னா, அதற்கு பேரு ஏழ்மை. ஒண்ணும் இல்ல. நான் 2, 3 வேள சாப்பாடு ஒரு மனிதன் சாப்பிடணும். அந்த இடத்துல நம்ம 2 வேள சாப்பிடுறோம். 1 வேள சாப்பிடுறோம் அப்படின்னா, அதற்கு பேரு ஏழ்மை. ஏன்னா, மனித சமுதாயத்துல நிர்வாகத் துறையில ஒழுக்க பழக்கங்களில் உள்ள குறைபாடு தான் இந்த ஏழ்மை நிலை. இது இந்த ஏழ்மை நிலை. இவை தேவைக்கு ஏற்ற அளவு கிடைக்கவில்லையானால், அதுவே வறுமை, ஏழ்மை நிலை. அத்தியாவசிய தேவைகள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, அதுதான் ஏழ்மை. இந்த ஏழ்மை வரத்துக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. என்ன காரணம்? ஒரு 3 காரணம் சொல்லியிருக்காங்க. வீணான வழியில் செலவு செய்தல். அவ வாழ்க்கையில ஏதாவது இருக்கும் நம்மகிட்ட. அதே பொருள திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்போம். வீணான வழியில நம்ம செலவு செய்து அழிச்சிருவோம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பழைய அமைப்பு எப்படி இருந்துச்சு? இப்ப இருக்கிற அமைப்பு எப்படி இருக்கு? அந்த பழைய உள்ள சமுதாய அமைப்புக்கும், இப்ப இருக்கிற அமைப்புக்கும் தனி மனிதன் தேவைக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி, அத கத்துக்கிட்டு, அத முறையாக எந்த வேலையும் செய்யணும். அப்படி செய்யாத சோம்பேறித்தனத்தினால ஏழ்மை வந்துருது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா. அடுத்து குரங்கு பிறர் கையில இருக்கிறத எப்படி பிடித்து உணவ சாப்பிடுமோ, அதுபோல உழைக்காம சில பேரு அறிவோட திறமையும் இருக்காது. இன்னொருத்தவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள உழைக்காமலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க? பறித்துண்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. இதனாலதான் ஏழ்மை வருது. சிக்கனம். தேவையில்லாதத விட்டுட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, அத்தியாவசியமே நமக்கு சாப்பாடு, உணவு, உடை, இடம் உறைவிடம் தான். இதுதான் அத்தியாவசியம். இது இல்லாம வேற ஏதாவது வாங்குறாங்க இல்லையா? அத பயன்படுத்தினா கூட, அது இதுவும் பொருளாதாரத்தை சார்ந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க மகரிஷி. அப்ப சிக்கனமாக இருந்தால் பொருளாதார முன்னேற்றம் அடையலாம். இந்த பணத்தை சம்பாதிக்க இந்த 5 விதமான உற்பத்தி செய்யும் திறமைக்கு 5 தொழில்கள்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். பொருளாதாரத்தை எடுக்கிறோம். அது நமக்கு அடிப்படை வேலை. விவசாயம் செய்தல், வீடு கட்டுதல், துணி நெய்தல், சமையல் செய்தல், விஞ்ஞான கருவிகளை செய்தல். இதுதான் இதுதான் நமக்கு அடிப்படையான அவசியமான தொழில். இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த விவசாயம் எல்லாம் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அடுத்து வீடு கட்டுறது எப்படி இருக்கு தெரியும். ஆடை நெய்வது, உணவா இருக்கட்டும், ஒரு விஞ்ஞான கருவிகள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு இந்த 5 தொழில்களும் அப்படிங்கிறத நம்ம இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன நிலைமையில இருக்கு. எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் இந்த தொழிலுக்கும், மக்களுக்கும் இணைக்கக்கூடிய காரணி பார்த்தீங்கன்னா 6 காரணி சொல்றாங்க. அடக்குமுறை, ஆட்சிக்கோள், பணம், வியாபாரம், ஆலை, தொழிற்சாலை, நிலம், வீடு 6ம் முடக்கப்பட்டே சிலருக்கே உரிமை என்ற முறை நீடித்திருக்கும் வரை உழைப்போர் செல்வம், குடக்கூலி, வட்டி, தொழிற்சாலை லாபம், குத்தகை, கமிஷன், வரி என்னும் பேரால் வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. வசந்தி மலரம்மாவை தூக்கிட்டு மடக்கி வாழ்க வளமுடன், மன்னிக்கணும். குத்தகை, கமிஷன், வரி என்னும் பேரால் மடக்கி கவரப்பெற்றே செலவாகிப்போம். மக்களிடையே வறுமை, நோய், துன்பம் நீங்கான்னு ஞான களஞ்சியத்துல சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா இந்த 6 காரணிகளும் பணத்தை மக்கள் கிட்ட இருந்து எந்த விதத்துல அது திரும்ப மக்கள் கிட்ட இருந்து அது வாங்குது பாருங்க. அந்த காரணிகள் ஆட்சி முறை என்ன பண்றாங்க? டாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல மக்கள் கிட்ட இருந்து பணத்தை திரும்ப வாங்கிக்கிறாங்க. பண முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு வட்டி. பணத்தை வட்டிக்கு விட்டு, அத பெருக்கி அதையே திரும்ப சம்பாதிக்கிறாங்க. அடுத்து வாணிபம், கமிஷன். எதா இருந்தாலும் சரி, எத்தனை % கமிஷன் அப்படின்னு கமிஷன் பேசிக்கிறாங்க. தொழிற்சாலையில பாத்தீங்கன்னா, அதுக்கு கவர்மெண்ட்டுமே சப்போர்ட் கொடுக்கும். லாபம், ஏகப்பட்ட லாபம். மனிதனோட அந்த உழைப்ப வாங்கிக்கிட்டு, மனிதனுக்கு அந்த கரெக்ட்டான சம்பளம் கிடைக்காது. தொழிற்சாலைகள் நல்ல லாபம் எடுக்குது. குடியிருக்கக்கூடிய வீடுகள், குடக்கூலி அப்படின்னா வாடகை அப்படின்னு பேரு. அப்ப அதன் மூலியமாக வாடகை பணத்தை மக்கள் வசூல் பண்ணிக்கிறாங்க. அடுத்து விளைநிலம், குத்தகை. குத்தகை அப்படின்னா நிலம் வச்சிருப்பாங்க. அவங்களால விவசாயம் பண்ணி வேலை பார்க்க முடியாது.
அத இன்னொருத்தர்ட்ட குடுத்துருவாங்க. அவங்க அந்த நிலத்த பயன்படுத்தி விளைவிச்சு, அதுல பயிர்கள் ஏதாவது செய்து, அத கவர்மெண்ட் என்ன ரேட் வைக்குதோ, அந்த நியதிப்படி அத வித்து, அந்த நிலத்த குடுத்தவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் குடுப்பாங்க. மிச்சம் அவங்க வச்சுக்குவாங்க. ஒரு விவசாயி மட்டும் தான் விளைவித்த பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ண முடியாம இருக்கக்கூடிய அவல நிலைமைகள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆட்சி முறையில வரி, அந்த வரிய பத்தி தான் சொல்லியிருக்காங்க. டாக்ஸ். டாக்ஸ் எல்லா ஒவ்வொரு விதத்திலயும் டாக்ஸ். இப்ப டாக்ஸ் அப்படின்னாலே நம்ம பயந்து ஓடுற அளவுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா. அப்ப ஆட்சி அதிகாரத்தின் மூலியமாக வரி என்னும் பெயரால உழைப்பின் பயனாக பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய மக்களுடைய செல்வம் சுரண்டப்படுவதுதான் வரி. பரித்துண்ணல் வட்டி. ஆனா வட்டிக்கு வாங்குறவங்க எல்லாரும் கேட்கலாம். அவங்க விரும்பி தானே வந்து வாங்குறாங்க ஒரு கஷ்டம்னு சொல்லி அப்படின்னு. அப்ப அந்த கஷ்டத்தை தான் அந்த இடத்துல நம்ம வேற வழி இல்லாம வைக்கிறோம். பணத்தை முதலா வைத்துக்கொண்டு தேவையுள்ளவர்களுக்கு கடனா கொடுத்து வட்டி வசூலிக்கப்படுகிறது. அந்த வட்டி கொடுக்கறதும் மினிமம் 1 வட்டியில இருந்து 2 வட்டியில இருந்து 5 வட்டியில இருந்து 10 வட்டி, 50 வட்டி, கந்து வட்டின்னு ஏகப்பட்ட வட்டி. வட்டி கட்ட முடியாமயே சில குடும்பங்கள் வந்து இல்லாமல் போவதை நம்மால பார்க்க முடியுது இந்த நிகழ்வுகள்ல. அப்ப பரித்துண்ணலும் அது வட்டியும் ஒரு பரித்துண்ணல் நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாணிபத்துல கமிஷன். கமிஷன் இல்லாம எதுவும் இல்ல. இத பண்ணி குடுக்குறியா? நான் இவ்வளவு பெர்சென்ட் உனக்கு கமிஷன் தரேன். வாணிபம். எல்லாமே பிசினஸ் தான் இப்ப பாத்தீங்கன்னா. அப்ப கமிஷன்ங்கிற பெயர்ல என்ன நடக்குது அங்க? சுரண்டல் தான் நடக்குது. தொழிற்சாலையில பாத்தீங்கன்னா, வேலை பார்த்துட்டே இருக்காங்க மக்கள். 6 மணிக்கு விடுறாங்களா? சில ஃபேக்டரிலாம் பாத்தீங்கன்னா, காலையில கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. சாயந்தரம் அந்த வேன் இருக்கும். அவங்களா கதவு திறக்கும்போது எல்லாரும் தபதபன்னு ஓடி வந்து அந்த வேன்ல வந்து ஏறுவாங்க பாத்தீங்கன்னா. அப்படியே அவங்கள கொண்டு போய் கும்பலா அடைச்சு, அவங்க உழைப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு, அதற்கு ஒரு மிகையான சம்பளம் குடுத்தா கூட பரவால்ல. அந்த அளவுக்கு அவங்க சம்பளம் கூட இருக்காது. ஆனா நெறைய நேரம் அவர்கள் வேலையில, தொழிற்சாலையில அவங்க செலவிடுவாங்க. இதுவும் ஒரு விதமான சுரண்டல் தான். உழைப்பை சுரண்டுகிறோம். குத்தகை. குத்தகை அதான் நிலத்த குடுத்துட்டு, அதற்கு ஏத்த அளவுக்கு இவங்க வாங்கிக்கிறாங்க. குடக்கூலி. வீட்ல வாடகைக்கு குடியிருக்காங்கல்ல, யாருங்க இருக்கா வாடகைக்கு? கையில காசே குடுக்க முடியாதவங்க தான் பாத்தீங்கன்னா, வாடகைக்கு குடியிருக்கிறாங்க. அப்ப அவங்கலாம் என்ன சாதாரண மக்கள் தானே! ஏற்கனவே பணம் சேர்ந்துட்டே இருக்குதுன்னா, அவங்க கிட்ட தான் பணம் சேர்ந்துட்டே இருக்குது. அடிப்படை தேவைகள இருக்கக்கூடிய சரி பண்ணிக்க முடியாத மக்கள் திரும்ப திரும்ப துன்பத்திற்கே ஆளாகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. லஞ்சம். லஞ்சம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய நஞ்சு அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த பதவியில சாசனம் பண்ணும்போது அவங்க ஒரு இது எடுத்துக்கிறாங்க இல்லையா? அப்படி அந்த அரசியல்வாதிகள் பதவிகளை ஏற்றுக்கொள்ளும்போது, நான் இத அவங்க சங்கல்பமா சொல்லணும். என் சார்பில் எனக்கு சொந்தக்காரங்களோ, நண்பர்களோ எவரிடமிருந்தோ லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணை பிறப்பிக்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா. அந்த உறுதிமொழி கூறி அவங்க கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படின்னா, இந்த லஞ்சம் அப்படிங்கிற நஞ்சை நாம் ஒழிக்கலாம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அடுத்து பணத்துக்கு மகரிஷி கொடுக்கிறது, உழைக்கிறாங்க அப்படின்னா மனிதர்கள், உழைப்பின் மதிப்பு தான் பணம். மகரிஷி கண்ட உண்மை இது. உழைச்சா பணம் வந்து எந்த அளவு வேணுமானாலும் நம்ம சேர்த்துக்கலாம். வாழ்க்கை பொருட்கள் அனைத்துமே ஒரு மனிதனுக்கு தேவை. அவை எப்படி கிடைக்கும்? பணம் கொடுத்து தான் நம்ம வாங்கணும். பணம் எப்படி எல்லாருக்கும் கிடைக்கும்? எல்லாராலும் நம்ம சம்பாதிக்க முடியுமா? எல்லாராலும் உடல் நல்லா இருக்குமா வேலைக்கு போக? உடல் ஊனமுற்றோர்கள் வேலைக்கு போக முடியாது. ஆனா அவங்களுக்கு அத்தியாவசிய தேவையான பசி இருக்கும். உடை வேணும். அவங்களுக்கு உறைவிட வேணும். ஆனா அவங்களால வேலை பார்க்க முடியாது. அப்ப அவங்களுக்கு பதிலா நல்லா இருக்கிறவங்க சம்பாரிச்சு, நல்லா இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெருந்தன்மையாக நாம் வளர வேண்டும். மன விரிவு வேண்டும். அதுக்கு வேலைய பங்கீடு செய்யலாம்னு மகரிஷி சொல்றாங்க. ஒரு மனிதன் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அதுல இருந்து 1 மணி நேரத்த கட் பண்ணிடுறது. 7 மணி நேரம் டியூட்டிய மட்டும் அவங்களுக்கு குடுத்துட்டு, அப்படி ஒரு 7 பேருகிட்ட 1 மணி நேரம், 1 மணி நேரமா எடுத்தா 7 மணி நேரம் வருது இல்லையா? அத ஒரு புது ஒரு நபருக்கு அந்த வேலைய போட்டு குடுக்குறது. அது அப்ப புதுசா ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது இல்லையா? அப்ப அந்த மாதிரி. சமுதாய பொது நிதி. இந்த வேலை பங்கீடிலே மகரிஷி சொல்றாங்க, இப்ப இந்த மாதிரி செய்யும்போது,
ஒரு ஒரு நாட்டுல 9 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் வேலை இல்லாம இருக்காங்கன்னா 22% வேலை இல்லாத திண்டாட்டம் வருது. இந்த 1 மணி நேர குறைப்புனால 11% வேலையில்லா திண்டாட்டம் குறையுதுன்னு மகரிஷி ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனுக்கு 8 மணி நேரம் வேலையில 1 மணி நேரம் குறையுது. அந்த வீட்ல 2 மகன்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த திட்டத்தின்படி அந்த 2 பையங்களுக்கும் புதுசா வேலை கிடைக்கும். அப்ப ஒரு குடும்பத்துல 3 பேருமே சம்பாதிக்கலாம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப சமுதாயத்துல நிதி, பணத்த பொதுவா வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சமுதாய பொது நிதியா வைக்கணும். எதெல்லாம் வைக்கணும்னா, ஒரு நாட்டுல இருக்கு இல்லையா? கனிமங்கள் நெறைய விளையுது இல்லையா? அந்த கனிமங்கள், உலோகங்கள், விலைமதிக்க முடியாத பொருட்கள். சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சந்ததிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சொத்துக்கள் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த சொத்துக்கள அனுபவிக்க ஆள் இருக்காது. அது அப்படியே கிடக்கும். இறந்து போன அவங்களோட சொத்துக்கள் இது எல்லாத்தையும் திரட்டி சமுதாய பொது நிதி சோசியல் செக்யூரிட்டி ஃபண்ட் அப்படின்றத ஏற்படுத்தி வச்சிரணுமா. அதுல அந்த காசை போட்டு வச்சுட்டா அதுல இருந்து வரக்கூடியத அந்த நிதியின் மூலம் குழந்தைகள், ஊனமுற்றோர்கள், முதியோர்கள் அவங்களோட வாழ்க்கைக்கு அத பயன்படுத்தணும் பொது நிதியா வச்சு அப்படின்னு மகரிஷி ஒரு திட்டத்த சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா. இப்ப நீரு, காற்று, வெயிலு, நிலம் இது எல்லாமே பொதுவா தான் இருக்கு பாத்தீங்கன்னா. அது அதோட வளங்கள சமமா அனைவருக்கும் கொடுத்துட்டு இருக்கு. தொழிலையும் பங்கீடு பண்ணுனா ரொம்ப நல்லது அப்படி. அந்த அந்த முறையில வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? தொழில பங்கீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொருட்கள் அனைவருக்கும் நிரவி வரணும். எல்லோருக்கும் தொழில்களை பங்கிட்டு, எல்லோருக்கும் தொழில் கிடைக்க நம்ம வழி செய்ய வேணும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க பாத்தீங்கன்னா. அப்ப அந்த தொழில் எப்படி நம்ம பங்கீடு பண்ணிக்கலாம்? அந்த மாதிரி திட்டத்தெல்லாம் மகரிஷி அந்த 50 ஆண்டு திட்டத்திலேயே வரிசையா குடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையுமே கூட்டுறவு முறைப்படி எப்படி செய்யறது? அதே போல வச்சிருக்க பொருளாதாரம். என்ன மாதிரி வச்சிருக்கிறாங்களோ செல்வம், அந்த செல்வத்தை பொதுவாக நிர்வகிக்கும் கூட்டுறவு நிர்வாக திட்டம் கொண்டு வந்து எல்லா செல்வங்களையும் பொது உடைமை ஆக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அனைத்தையும் முக்கூட்டு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்து பொருளாதார துறையில முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேணும். முக்கூட்டு நிர்வாகம் அப்படின்னா அந்த நபர் தொழிலாளி, அடுத்தது அரசாங்கம், அதுக்கப்புறம் அந்த தலைவர், அந்த ஃபேக்டரியோட அந்த ஓனர். இவங்க 3 பேரும் சேர்ந்ததுதான் முக்கூட்டு நிர்வாகம். அதன் கீழ தான் கொண்டு வந்து தொழிற்சாலைகள பொருளாதார துறையில நம்ம முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். தொழிற்சாலைகளை முக்கூட்டு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி முக்கூட்டு நிறுவனம் செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு 10 வருடம் 20 வருடங்கள்ல அது சரி பண்ணிடலாம் அந்த பிரச்சனைகளை. நடைமுறையில 8 மணி நேரம் வேலை, அத 1 மணி நேரம் குறைச்சிட்டா 7 மணி நேரம் வேலை அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப அந்த ஒவ்வொரு மணி நேரமா சேர்ந்துதான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அப்ப வேலையற்றவங்க எண்ணிக்கை குறைஞ்சிடும். செல்வம் ஒரே இடத்துல போய் தேங்காது பாத்தீங்கன்னா. தொழிற்சாலைகளை திருத்துதல். முதலாளி, தொழிலாளர், அரசாங்கம் 3 பிரிவும் ஒன்று சேர்ந்து நல்ல இதமான முறையினிலே நிர்வகிக்க ஏற்ற பல தொழிற்சாலை நிறுவி எங்கும் மிதமான வருமானம், பொருள் உற்பத்தி, மிக பொருத்தமான விலை நிலைநிறுத்தி அதன் மூலம் உலக மக்கள் ஒத்துழைப்பும் அதிக மக்கள் தொழில் பெறலாம் பயனாய் கிட்டும். முதலாளி, தொழிலாளி, அரசாங்கம் 3 பிரிவும் ஒன்னா சேர்ந்து நடத்தணும். இதமான முறையில நிர்வகிக்கணும். உணர்ந்து நிறைய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தணும். அதுக்கேத்த மாதிரி மிதமான வருமானம், பொருள் உற்பத்தியும் தேவைக்கு ஏற்பதான் பொருளை உற்பத்தி பண்ணணும். அதுக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க இல்லையா? மிக பொருத்தமான விலை, நிறையவும் வேண்டாம் கம்மியாகவும் வேணாம், பொருத்தமான விலையை நிர்ணயம் பண்ணணும். அதன் மூலம் உலக மக்கள் ஒத்துழைப்பு கிடைச்சதுன்னா அதிக மக்களுக்கு இந்த தொழில் கிடைக்கும். அதன் மூலம் கூடிய பயன்களும் கிடைக்கும். நில சீர்திருத்தம். இப்ப நிலம் பாத்தீங்கன்னா ஊர்ல ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நிலம் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? விவசாய நிலமா இருக்கலாம், இல்ல அவங்க பிளாட் வச்சிருக்கலாம், எது வேணா வச்சிருக்கலாம் அவங்க.
அந்த எல்லா நிலத்தையும் ஒரு கிராம விவசாய சங்கம் அப்படிங்கிறத அமைச்சு, அவங்க என்ன பண்ணணும், அவங்க இடத்த போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். என்ன அந்த நிலத்தோட விலையோ, அத அந்த கிராம விவசாய சங்கத்துல கொண்டு போய் அவங்க பேர்ல அது எவ்வளவு அமௌண்ட் பெறும் அந்த இடம் அப்படின்னு சொல்லி போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா. அந்த இடத்த என்ன பண்றாங்க, கூட்டு முறையில பயிர் செய்யணும். அந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணுனதுக்கு அப்புறம், கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த எல்லா நிலத்தையும் கூட்டு பண்ண முறையில அவங்க அங்க பயிரெல்லாம் வைக்கணும். அப்படி வைக்கும் போம்போது, அதிலிருந்து சம்பாதிக்கிறாங்க இல்லையா? விளைவு லாபம் வருது இல்லையா? அதுல செலவு போக மீதிய 3ல 1 பங்கு நிலத்துக்கு சொந்தக்காரவங்களுக்கு குடுத்துறணும். அப்ப 2 பங்கு இருக்கு இல்லையா? அந்த விவசாயிகள் வேலை பார்க்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு மணிக்கணக்கா வேலை பார்த்தாங்கன்னா, மணிக்கணக்கா அவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு கணக்கிட்டு குடுக்கணும். இல்ல அவங்க நாள் கூலி, அவங்க 7 நாள் பார்த்திருக்காங்க, 10 நாள் பார்த்திருக்காங்க, 1 மாசம் பார்த்திருக்காங்கன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கூலியை பங்கு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு கிராமத்திலயும் இருக்கக்கூடிய ஒரு கிராம விவசாய சங்கம் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும் இல்லையா? அது அந்த விளை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க இல்லையா? அது தேசிய சங்கம் தான். பொதுவான அந்த தேசிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 20 வருடம் வர நடத்திட்டோம் அப்படின்னா, பின்னர் 10 வருடத்துக்கு ஒரு முறை அந்த ஓனர் இடத்தெல்லாம் கொண்டு வந்து குடுத்தாங்க இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்து, மொத்தமா 50 ஆண்டுகள்ல இடம் வந்து அ அ அந்த நிர்வாகத்துக்கு சொந்தமாயிடும். இவங்களும் தான் குடுத்த அந்த இடத்துக்கு ஏத்த அமௌண்டும் இவங்களுக்கு போயிடும். இந்த கூட்டு பண்ண முறையில பயிர் பண்ணி எல்லாரும் ஒண்ணாகலாம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அடுத்து இதே மாதிரி வீடையும் கொண்டு வரணும். வீடு சீர்திருத்தம். வீட்ட எப்படி பொதுவாக்குறது? ஒரு ஆளு ஒரு வீடு வச்சிருந்தா பரவால்ல. 5 வீடு, 10 வீடு வச்சிருக்காங்கன்னா, அதையும் இந்த திட்டத்தின் மூலம் பொதுவா எப்படி கொண்டு வரது? ஆக்சுவலா நகரத்துல இருக்கு இல்லீங்களா? அந்த திட்டத்துல நகரங்களில் மட்டும் தான் முதல்ல கொண்டு வரணுமாம். ஆனா வீடுகள் விற்பனைய மாத்திரம் தேசம் முழுவதும் நிறுத்திறணுமா? வீடு விக்கிறத தேசத்துல நிறுத்திறணும். ஒரு நகரத்துல 20,000 வீடுகள் இருப்பதாக நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொத்த வீடுகளையும் விலை எவ்வளவுன்னு ஒரு மதிப்பீடு பண்ணிறணுமா. அப்படி எல்லா வீடும் என்ன விலைன்னு மதிப்பீடு பண்ணிட்டு, ஒரு கூட்டுறவு சங்கத்துல அதன் சொந்தக்காரவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க பேர்ல கணக்கு வரவு வச்சுக்கணும். அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் நியாயமான வாடகை நிர்ணயிக்கணும். எல்லாருமே மாசம் மாசம் வாடகை குடுத்துறணும். மொத்த வாடகை வருமானத்த மொத்த மூலதன தொகையின் பேர்ல பங்கிட்டு ஒ ஒ ஒவ்வொருத்தவங்க ஒரு 10,00,000 குடுத்திருப்பாங்க அந்த இது வீட்டோட மதிப்பு. சில பேருக்கு 5,00,000 இருக்கும். அவங்க கொடுத்த மதிப்புக்கு தக்கபடி அவங்களுக்கு அந்த தொகைய விகிதாச்சாரப்படி பிரிச்சு குடுக்கணும். இந்த நிலங்களின் விஷயத்துல சொன்னது போலவே 20 வருஷத்துக்கு பின்ன வந்து என்ன பார்த்தா, அந்த அசல்ல என்ன பண்ணுவாங்க, 1ல 3 பங்கு அப்படியே கட்டிக்கிட்டே வந்தாங்கன்னா, அசல் குறைஞ்சுகிட்டே வரும் பார்த்தீங்கன்னா. இதே போல 50 வருடம் முடிவுல பார்த்தா, அதுவும் பொதுவாக மாறிடும். பொது சொத்தாக மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. நிலமும், வீடுகளும் இந்த முறையில சிரமம் இல்லாம பொது சொத்தாக்குவது தான் எதிர்கால வாழ்க்கைக்கு மிக சிறந்தது. அப்ப போக்குவரத்தையும் பொதுவா கொண்டு வந்துரணும். கார் ஓடுது, பஸ் ஓடுது, லாரி எல்லாம் ஓடுது அப்படின்னா, எல்லாம் ஒரே கூட்டுறவின் கீழ கொண்டு வாங்க. இப்ப யாராவது வாராங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓட்டுவாங்க எடுத்து. நான் இத்தன மைல் போயிருக்கேன். எனக்கு இவ்வளோ வாடகை குடுங்க. அவங்க எவ்வளோ நேரம் உழைக்கிறாங்களோ, அதற்கு ஏத்த மாதிரி அந்த ஊதியத்த குடுத்துறணும். எண்ணிக்கைக்கு ஏற்ப வாடகை வசூலித்து பங்கிட்டுக் கொள்ளலாம். எத்தன மைல் போனாங்க, எத்தன கிலோமீட்டர் போனாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு அந்த பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. இந்த மாதிரி திருமணம், நோயி, வயோதிகர்கள் பராமரிப்பு, இறந்து போயிடுறாங்க சில பேர் அனாதை பிணமா. இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் சமுதாயத்தின் பொதுவுல கூட்டுறவு முறையிலேயே இவங்க அனைவரையும் கவனித்துக் கொள்ளும்படி மகரிஷி மிக சிறப்பான ஒரு யோசனை பண்ணி இந்த தத்துவத்தெல்லாம் கொடுத்ததோட இல்லாம, இந்த திட்டங்கள செயல்படுத்த இப்படி இப்படி செய்யுங்கப்பா. 50 ஆண்டுகள்ல மாற்றம் கொண்டு வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமா மக்கள பக்குவப்படுத்தி அனைத்தையுமே பொதுவாக மாத்துங்க முதல்ல. அப்படின்னு உலக சமாதானம் நோக்கி போவதற்கு இந்த திட்டங்களை எல்லாம் அவரு நமக்காக போட்டு கொடுத்திருக்கிறாரு. அந்த திட்டங்களுக்கு அறிஞர்கள் உழைக்க முன் மனதளவில
முன் வந்து இந்த திட்டங்களை ஏற்று நடைமுறைப்படுத்தினால் அடுத்து இனிவரும் காலங்களில் மனித இனம் சிக்கலற்று வாழ முடியும். அடுத்ததாக இறுதியாக நில உலகிற்கு ஓர் ஆட்சி. அரசியல். நில உலகுக்கு ஒரு ஆட்சியில அரசியல். அரசியல்னா என்ன? தனி மனுஷன் சமுதாயத்துக்கு உதவணும், சமுதாயம்னால தனி மனிதன் பாதுகாப்பா வாழணும். அந்த மாதிரி அமைத்து கொண்ட நிர்வாக முறைதான் அரசியல். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமையோடு வாழ பொருட்கள் வேணும், சுதந்திரமாக வாழ பாதுகாப்பும் ஒரு மனிதனுக்கு தேவை. இந்த ரெண்டுமே தேவை. தனி மனிதனின் பேராசையினால் விளைகின்ற விளைவுகள் அவனுக்கோ மற்றவருக்கோ துன்பம் விளைவிக்குமே. ஆனால் அதை குற்றம் என்று கூறி அவன் திருந்துமாறு தண்டனை அளித்து அனைவரும் அமைதியோடு வாழ தொண்டாற்றும் சிறந்த நிறுவனமே அரசியல். அதாவது ஒரு மனிதனுக்கு தப்புனா தண்டனை கொடுக்கலாம். அந்த கொடுக்கக்கூடிய தண்டனை அவன் திருந்துற மாதிரி இருக்கணும். அவன் மனசு கஷ்டப்பட்டு வேற விதமா மாறிடக்கூடாது. மனம் திருந்துமாறு அந்த தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. ஆட்சிக்கு வருபவர்களுக்கு தகுதி. அரசியலுக்கு வர புனிதமான அரசியல்னு சொல்றாங்க. ஒரு எழுத்தர் பணி, ஒரு கிளர்க்கு வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு இன்டர்வியூ நடக்குது, எவ்வளவு டெஸ்ட் வைக்கிறாங்க, அவங்க படிப்புல எப்படி இருக்காங்க, ஒழுக்கத்துல எப்படி இருக்காங்கன்னு எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு அந்த போஸ்ட் உத்தியோகம் கொடுக்குறாங்க. அப்ப ஆட்சி மன்றத்துக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஏதாவது தகுதிகள் நிர்ணயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்க ஒரு காலேஜ்ல படிச்சிருக்காங்களா, இல்ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு தகுதி இருக்கா அப்படின்னு யோசிச்சா அது எதுவுமே அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அதுல வச்சிருக்காங்க. அப்ப தகுதியை நிர்ணயிக்காத முறையில வந்த உறுப்பினர்கள் அவங்க சட்டம் போட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப பட்டமே வாங்கல அவங்க. அப்ப அவங்களுக்கு தகுதியும், திறமையும், பொறுப்புணர்ச்சியும் இருக்கா அப்படின்னு எப்படி தெரியும்? சமுதாய தொண்டுல அவங்களுக்கு அக்கறை இருக்கணும்னா, அதுக்கு ஒரு தகுதிய நிர்ணயம் பண்ணணும். அதனால தான் அவங்க ஆட்சி போதை புடிச்சு போய் இருக்கிறாங்க. போதை அப்படிங்கிறது ஆட்சி போதைக்கு போயிடுது பார்த்தீங்கன்னா, அதிலேயே சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க நல்ல அரசியல் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எந்த மாதிரியான தகுதிகள் வைக்கணும் அப்படின்றத மகரிஷி குடுத்திருக்கிறாங்க. ஆட்சி முறையோட அவசியம். ஏன் ஆட்சி இல்லாம வாழ முடியாதா? ஆட்சி வேணுமா அவசியம் அப்படின்னா, அவசியம் மனிதனுக்கு ஆட்சி வேண்டும். ஏன் அப்படின்னா, இப்ப எல்லாமே அடிப்படையான பொருட்கள் இருக்கு இல்லையா? நமக்கு தேவையானது. இது எல்லாம் சமுதாயத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. நம்மளோட பிறப்பு உரிமை இருக்கு இல்லையா? அது நம்ம அனுபவிக்கிறோம். சுதந்திரமா அனுபவிக்கணும் அப்படின்னா, அரசாங்கத்தோட சப்போர்ட் நமக்கு வேணும். ஏன்னா, இந்த செல்வங்கள் இருக்கு இல்லையா? உணவு, உடை, இடம் இருக்கு இல்லையா? இத நம்மளே எப்படி தனியா தயாரிச்சுக்க முடியும்? சமுதாயத்துல உள்ள மக்களோட உழைப்பு இல்லாம, மகரிஷி சொல்லியிருக்காங்கல்ல, அந்த உணவ பார்த்தா, ஒரு பிடி உணவ கையில எடுத்துக்கிட்டு பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிற மசாலா எங்க இருந்து வந்துச்சு? அந்த ஒவ்வொரு பொருளும் எங்க இருந்து விளையுது? அந்த பொருள எடுத்துட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் என்ன ஆச்சு? அதுக்கு ஃபியூயல் போடணும். அது என்னாச்சு? இப்படி பார்த்தீங்கன்னா, பல பேரோட உழைப்பு சேர்ந்தது தான் நம்ம தட்டுக்கு வரக்கூடிய சாப்பாடு. அப்ப சமுதாயமா அமைப்பு இருக்கணும்னா, எனக்கு அரசாங்கம் அவசியம். ஆட்சி முறை எனக்கு அவசியம் தேவ அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஒவ்வொருவருடைய உழைப்பின் பயனாகத்தான் இந்த உற்பத்தி எல்லாம் செய்யப்பட்டு நமக்கு பொருள் கிடைக்குது. அப்ப இத நம்ம சமுதாய சொத்தாகவே அனைத்தும் மாறிடுச்சு. இத நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா, ஆட்சி முறை தவிர்க்க முடியாத ஒரு தேவை நமக்கு. ஒவ்வொருவரும் அமைதியாக வாழணும். இந்த ஆட்சி முறை என்னென்ன ஆட்சி முறைகள் இருக்கு அப்படின்னா, நெறைய இருக்கு. சோசியலிசம், கம்யூனிசம், சர்வாதிகார ஆட்சி முறை, இப்படி பார்த்தீங்கன்னா நெறைய ஆட்சி முறை இருக்கு. ஒவ்வொருத்தரும் அமைதியா வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஏற்படுத்திய ஆட்சி முறை தான் சோசியலிசம் அப்படின்னு சொல்றாங்க. பிறர் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பொருட்கள இவங்க சட்டம் போட்டு மத்தவங்களுக்கு பிரிச்சு குடுக்குறாங்க இல்லையா? அது கம்யூனிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தனி மனிதன் தன்னை தலைவனாக கொண்டு அதிகாரம் பண்ணிட்டு அவன் ஒரு ஆட்சி நடத்துவாங்க பாருங்க. அது சர்வாதிகார ஆட்சி முறை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
மத்தவங்களோட பலம், அதிகாரம், பொருள் வளம், வன்முறையாளர்கள் அவங்களோட ஒத்துழைப்பு இத பயன்படுத்தி ஒரு தனி மனிதன் தன்னை தலைவனாக ஆக்கிக்கொண்டு ஆட்சி முறை நடத்துவதற்கு பேரு சர்வாதிகார ஆட்சி முறை ஆகும். கட்சி ஆட்சி. இந்த கட்சி ஆட்சியில பாத்தீங்கன்னா, அவர் கீழ இருக்க இந்த 4 பாயிண்ட்டுக்காகவே அந்த கட்சி நடத்தியே ஆகணும் அவரு, கட்சி ஆட்சியில. ஏன்னா, அந்த ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சாங்க இல்லையா, அந்த தரகரு, அவங்களுக்கு அவங்க சலுகை குடுத்தே ஆகணும். அவங்க அ கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க அந்த கட்சிக்காக செலவு பண்ணியிருப்பாங்க இல்லையா பணம், அத அவங்க திரும்ப சம்பாதிக்கணும். அதுக்காக அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சி ஆட்சியில எவ்வளோ சம்பாரிக்கணுமோ, அந்த தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். மீண்டும் அவங்களே பதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளவு காசு செலவு பண்ணமோ, அவ்வளவு காசையும், அந்த ஆட்களையும் சேர்த்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, எல்லாமே செய்துட்டே இருப்பாங்களோ தவிர, சமுதாய மக்கள நல்வழிப்படுத்த மாட்டார்கள். எதிர்க்கட்சியினர திட்டுறது தான் அவங்களோட வேலை. சந்தர்ப்பம் எப்ப கிடைக்குதோ, எதிர்க்கட்சியினர பேசிட்டே இருப்பாங்க, தப்பு சொல்லிட்டே இருப்பாங்க. இதுதான் பழிவாங்கக்கூடிய குணம் அவர்களுக்கு உண்டு. அப்ப இருக்கிறதிலே மிக உயர்ந்த ஆட்சி எது அப்படின்னா, மக்களாட்சி தான் உயர்ந்தது. உலகில பல பெயர்கள்ல ஆட்சி முறை இருந்தாலும், சிந்தனை ஆற்றல் மிகுந்த மக்கள் இந்த காலத்துல தலை சிறந்தது குடியாட்சி முறை, மக்களாட்சி. இந்த மக்களாட்சி தான் வயது வந்த எல்லோருக்குமே நமக்கு ஓட்டுரிமை இருக்கு இல்லையா? அந்த ஓட்டை மிக சிறந்த முறையில நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த ஓட்டு உரிமைய நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா, நீர் தனது சமநிலையை கண்டுபிடித்துக் கொள்வது போல லெவல்ல நீர் ஓடிக்கிட்டே இருக்கு. அது மேடு எது? பள்ளமேடு. சமமா வரும்போது அது அமைதியா ஓடும். அதுபோல மக்கள் தேவையும், பண்பாடும் தக்க அரசியல் முறையை கண்டுபிடித்துக் கொள்ளும். இது இயற்கை நியதி. இதனை மறுக்கவோ, தடுக்கவோ, மாற்றவோ முடியாது. இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிற கருவிய நம்ம ஒவ்வொரு மக்களும் சரியா பயன்படுத்துறோமா? ஓட்டு போடுறோமா? சரியா பயன்படுத்தணும்னா, வெள்ளம் எங்க வருதோ, அது புறப்படும் இடமாகிய அந்த மடையை அடைச்சிட்டு, ஆட்சியாளர்களையும், மக்களே தான் மீட்க வேண்டும். இப்ப ஆட்சியில ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க புதுசா முளைக்கல. நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க ஆட்சிக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஆட்சியாளர்களை காக்க வேண்டியது நமது பொறுப்பு. அப்ப இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிற சாவிய நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஓருலக சமுதாய வாழ்வே லட்சிய வாழ்வு. அன்போடும் பண்போடும் வாழ தகுந்த ஓருலக வாழ்வே மனித இனத்திற்கு அவசியம் அப்படின்னு முடிவு எடுக்கணும். பாத்தீங்கன்னா, அன்பு முறையில, ஆன்மீக நெறியில உலகம் திருந்த வேண்டும். ஆன்மீக அரசியல் தான் தேவை. மனிதகுல இன்பமும் அமைதியும் கொண்டு வாழணும். உலகெங்கும் இருக்கக்கூடிய மத தலைவர்கள், பொருளாதார மேதைகள்லாம் இருக்காங்கல்ல, அரசியல் நிர்வாகிகள், சுகாதார நிபுணர்கள், விஞ்ஞானிகள் அனைவரும் அவங்களோட அனுபவ ஆராய்ச்சி திறனை கொண்டு சிந்தித்து இதுக்கு முடிவு எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓருலக ஆட்சி அமைவதற்கு இவர்கள் எல்லாம் சிந்தனை செய்ய வேண்டும். ஆட்சி மன்றமும், சட்டமன்றமும். ஒவ்வொரு நாட்டிலும் பாத்தீங்கன்னா, சமுதாய நல வழிகாட்டி திட்டம் இருக்கு. சமுதாய நல வழிகாட்டி திட்டம். இப்ப ஒரு தலைவரின் கீழ நிபுணர் குழு அமைச்சு அரசியல நம்ம நடத்தி கொள்ளலாம் பாத்தீங்கன்னா. இந்த நாட்டின் உரிமை சாசனத்த உலகுல இருக்கக்கூடிய உரிமை சாசனத்த திருத்தி அமைக்கும் அளவுக்கு வேதாத்திரி ஆட்சி சட்டத்த அமைச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா. இத மனித குலம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த தொழில் நிபுணர்கள், அறிஞர்கள் உதவணும் நமக்கு. உதவுனாங்கன்னா மகரிஷியோட இந்த திட்டத்த அமுல்படுத்திறலாம். தனி மனிதனுக்கு நீதி கிடைக்கும். சமுதாயத்தில் அமைதி நிலவும் அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்தில் பொத்தல்கள், லூப் ஹோல். இன்னைக்கு ஜெயிலுக்கு போறாங்கன்னா, காலையிலேயே சிரிச்சுட்டு வெளியில வந்துர்றாங்க. எப்படி வராங்கன்னே தெரியல. எந்த ரூல்ஸ பயன்படுத்தி வெளியில வராங்கன்னே தெரியல. மக்கள் தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அனைவரும் கூடி தான் சட்டங்கள் போடுறாங்க. நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க கூடி அந்த சட்டங்கள போடணும். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயம், அந்த சட்டத்துல பொத்தல்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம சட்டமன்றம் வேறாவும், ஆட்சி மன்றம் வேறாகவும் தனித்தனியே இயங்கணும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா. இதற்கு தான் வேதாத்திரியம் வழிகாட்டுகிறது. தொழில்துறையில அறிவில் தேர்ந்த நிபுணர்கள் கூடி மக்களால் அதற்கென தேர்ந்தெடுக்கப்பெறும் தலைவரின் கீழ் ஆட்சி நடத்தணும். எல்லாமே மக்கள் தான் செலக்ட் பண்ணணும். பாத்தீங்கன்னா, ஐநா யுனைடெட் நேஷனல்
ஆர்கனைசேஷன். இப்ப ஐநா இது உலக நாடுகள் அனைத்தும் இணைந்த ஒரு வாழ்க்கை நல கூட்டு நிறுவனம். இது பாத்தீங்கன்னா போர் எழாமல் இருக்க, போரே வரக்கூடாது, நாட்டு மக்கள் இன்பமா இருக்கணும், பயம் இல்லாம வாழணும் அப்படின்னா இந்த ஐநா சபை அதுக்காக தான் இருக்கு. அதுல சில திட்டங்களும் தீர்மானங்களையும் கொடுத்திருக்கிறாங்க. என்ன திட்டம் கொடுத்திருக்கிறாங்க? முதல்ல இந்த ஐக்கிய நாட்டு நிறுவனம் எங்க இருந்து இதான் ஐக்கிய நாட்டு நிறுவனம். இது எப்ப தோன்றுச்சு? 1945 நாடுகள் அக்டோபர் 24ஆம் நாள் ஐநா சபை இயங்க ஆரம்பிச்சது, செயல்பட தொடங்கியது. ஐக்கிய நாடுகள் அவையினோட சாசனம் என்ன? வருங்கால தலைமுறையினரை போர் இல்லாம அந்த அழிவிலிருந்து காப்பாற்ற உலக சமாதானத்தை தான் நோக்கமா எடுத்துக்கணும். வருங்கால தலைமுறையை தான் நம்ம காப்பாத்த போறோம். அடிப்படை மனித உரிமைகள் மீதான நம்பிக்கை உறுதிப்படுத்துவது. நாங்க இருக்கோம்ப்பா, மனிதா நீ கவலைப்படாத, உனக்கு தேவையான அடிப்படை உரிமைகளுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு அந்த உறுதிப்பாடை கொடுக்கக்கூடியது. நீதி குலையவே கூடாது, நீதியை காப்பாத்தணும். சமுதாய முன்னேற்றம் தான் முக்கியம். வாழ்க்கை தரம் சரியில்லாம இருக்கு சமுதாயத்துல, அந்த தரத்தை உயர்த்தணும். இதுதான் அதோட சாசனமா இருக்கு. அதுல கோட்பாடு வச்சிருக்காங்க. என்னென்ன கோட்பாடுகள் வச்சிருக்காங்க? அனைத்து உறுப்பு நாடுகளும் அந்த சாசனம் அதுல என்ன எழுதியிருக்கோ அதன்படி தனது கடமைகளை செய்யணும். அவங்களோட பிரச்சனைகளை சண்டை போடாம அமைதியா, நோ வார், அமைதியாக தீர்த்து கொள்ளணும். எந்த உறுப்பு நாடும் மற்ற உறுப்பு நாடுகளுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடக்கூடாது. வன்முறையே வேண்டாம். உறுப்பு நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு தலையிடாது. அவங்களுக்குள்ள அந்த உறுப்பு நாடு செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஐக்கிய நாடு அமைப்பு தலையிடாது. இதுல ஒரு 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா: பொது பேரவை, பாதுகாப்பு அவை, பொருளாதார சமூக அவை, அறங்காவலர் அவை, ஐநா சபை செயலகம், பன்னாட்டு நீதிமன்றம்னு ஒரு 6 டிபார்ட்மெண்டா வச்சிருக்கிறாங்க. அது ஒன்னொன்ன பத்தி என்னன்னு பார்க்கலாம். பொது பேரவைனா என்ன? ஐநா சபை உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒரு பிரதிநிதிகளை அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. இந்த பேரவை ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு தடவை மீட்டிங் போடும். 188 நாடுகள் இந்த ஐநாவுல இணைஞ்சிருக்கிறாங்க. பாதுகாப்பு அவை அப்படின்னா என்ன? எல்லா நாட்டோட அமைதியையும் காக்குறது தான் இதோட வேலையே, முக்கிய பொறுப்பே. நோ வார், சண்டையே இருக்கக்கூடாது, போரில்லா நல்லுலகம். இந்த பொருளாதார மற்றும் சமூக குழு 3 ஆண்டுக்கு ஒரு முறை பிரான்சின் தலைநகரமான பாரிஸ் மாநகரில் கூடுகிறது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க மீட்டிங் போடுவாங்க பாரிஸ்ல. இந்த அறங்காவலர் குழு இது என்ன பண்ணுது? 2ஆம் உலகப் போர்ல தோல்வி அடைஞ்ச நாடு இருக்கு இல்லையா, அதோட காலனி நாடுனா அந்த தோல்வி அடைஞ்ச நாடுகளை சார்ந்து வாழக்கூடிய நாட்கள் காலனி நாடுகள். அந்த நாடுகளை நிர்வாகம் செய்யக்கூடிய நாடுகளை மேற்பார்வை, சூப்பர்வைசர் பண்றது இந்த அறங்காவலர் குழுவோட வேலை. இப்ப நாடுகளின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவதுதான் இதனோட மெயினான வேலையே. பொதுவா ஆண்டுக்கு வருஷத்துக்கு 2 முறை அவங்க மீட்டிங் போடுவாங்க. செயலகம். இந்த ஐநாவை கட்டுப்படுத்தணும் இல்லையா, ஐநாவின் முக்கிய உறுப்பு செயலகம் தான். இந்த செயலகம் தான் ஐநாவை நிர்வாகம் செய்கிறது. ஐநாவை நிர்வாகம் பண்ணக்கூடிய பவர் இந்த செயலகத்துக்கு இருக்கிறது. இதன் அலுவலகம் ஆபீஸ் எங்க இருக்கு? நியூயார்க் நகர்ல இருக்கு. இதான் அதோட இடம். ஐநா கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு 1946 நவம்பர் 4 அமைக்கப்பட்டு அத செயல்பட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. அது உலக நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி கிடைக்கணும், அறிவியல் போகணும், பண்பாடு போகணும், இதெல்லாம் ஊக்குவிப்பதன் மூலம் உலக அமைதிக்கு, பாதுகாப்புக்கு இது உதவுது. அந்த வேலையை அது பார்த்துட்டு இருக்கு. ஐநா கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு. இவங்க என்ன பண்றாங்க? பன்னாட்டு குழந்தைகள் அவசர நல நிதி அப்படின்னு ஒன்ன ஓபன் பண்ணி அதுல பணம் வச்சிருப்பாங்க. அந்த ஐநா பன்னாட்டு குழந்தைகள் அவசர நல நிதியை எடுத்து 1946 டிசம்பர் 11 அந்த அமைப்பு தொடங்கி இருக்காங்க. உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் உடல் நலம் சரியில்லைன்னா, சத்தான உணவு கிடைக்கலையா, சமூக நலம் நல்லா இருக்கா, அந்த அந்த சமூகத்துல நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், ரோடு இருக்கா,
தண்ணி இருக்கா, நீர்நிலைகள் இருக்கா, எல்லாமே செஞ்சு குடுப்பாங்க. கல்வி குடுப்பாங்க. தொழில் பயிற்சிய சொல்லிக் குடுப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து அந்த அமைப்பு உதவி செய்கிறது மக்களுக்கு. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தற்போதைய நிலை. இதுல பார்த்தீங்கன்னா, 188 நாடு சேர்ந்தது தானே ஐநா. அதுல ஒவ்வொரு நாட்டுக்கு பிரதிநிதிகள அனுப்பியிருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பெர்மனன்ட் மெம்பர்ஸா ஒரு 5 பேர செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா. இது மாறவே மாறாது பார்த்தீங்கன்னா. இவங்களுக்கு மாற்றமே கிடையாது. இவங்க கிட்ட இந்த வீட்டோ பவர் அப்படிங்கிற ரத்து உரிமை குடுத்திருப்பாங்க. ரத்து உரிமை அப்படின்னா, இப்ப இவங்களுக்கு கீழ ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா, நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. நிரந்தரம் இல்லாத அங்கத்தினர் இருப்பாங்க. 10 பேரு. இவங்களுக்கு ஒரு 1 வருஷமோ, 2 வருஷமோ டியூட்டி இருக்கும். அடுத்து வேற ஒரு 10 பேர மாத்திட்டே இருப்பாங்க. இவங்க பெர்மனன்ட் கிடையாது. இந்த வீட்டோ பவர் அதிகாரம் இருக்கும் போம்போது, இந்த 10 நாடுகள அவங்க யார வேணா நீக்கலாம். அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அதனால அந்த 10 நாடு என்ன செய்யும்? அவங்களுக்கு பயந்த மாதிரி தான் வேலை செய்யும்படி இருக்குமோ ஒழிய, துணிச்சலாக ஒரு சப்போர்ட் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா. ஏதாவது ஒரு பிரச்சனைகள எடுத்து வைக்க முடியாது. அப்ப அதுல இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மெம்பர்ஸ் 5 பேரு, நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் 10 பேரு. மொத்தம் 15 பேர் வந்துட்டாங்களா? இவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி 9 ஓட்டு கிடைச்சது அப்படின்னா, ஐநா சபையில ஒரு தீர்மானம் பட்டுச்சுன்னா, ஓகே சொல்லிடுவாங்க. அந்த நிர்வாகம் வந்து ஓகே. 9 ஓட்டு இருந்தா போதும். இந்த ஐநா சபையில என்னென்ன குறைகள் இருக்கு? அப்டின்னா, உலகத்துல நெறைய நாடுகள் இருக்கு இல்லையா? எல்லா நாடுமே அதுல போய் ஜாயின்ட் ஆகல. அது ஒரு குறைபாடு. ஏன்னா, நாட்டின் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அந்த பிரதிநிதித்துவ உரிமை அந்த சபையில இல்ல. இப்ப 50,000 பேருக்கு ஒரே ஒரு ஆளு பிரதிநிதியா போறாருன்னு வச்சுக்கோங்க. இங்கிட்டு 5,00,000 பேரு ஒரு நாட்டுல வசிப்பாங்க. 5,00,000 பேருக்கு ஒரு ஆளு பிரதிநிதியா போனா, அது எப்படி உலக பொது ஜனநாயகமா திகழும்? அதனால இது அதோட குறைபாடுன்னு சொல்றாங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த பாதுகாப்பு குழுவுல இந்த ரத்து அதிகாரம் வீட்டோ பவர் இருக்கு இல்லையா? அந்த அதிகார உரிமை அளிக்க பெற்றிருக்கிறதுனால, அது மிகப்பெரிய குறை. ஏன்னா, அவங்களுக்கு புடிச்சவங்க யாரு, பிடிக்காதவங்க யாரு அப்படின்னு அவங்க அத வந்து பயன்படுத்திடுவாங்க. அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அது ஒரு பெரிய குறைபாடு. அப்ப ஐக்கிய நாடு சபைக்கென அதிகாரப்பூர்வமான அமைதி படையும் கிடையாது. ஐக்கிய நாடு சபையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அத அமைதிப்படுத்துறது யாரோட கடமை? அதுவும் கிடையாது. இப்ப பாதுகாப்பு சபை. இப்ப தனி மனிதன் பல சூழ்நிலைகளால குற்றவாளியா மாத்தப்படுகிறான். அப்ப தனி மனிதன் குற்றம் செய்யாம அவன பாதுகாக்கணும். அது நம்மளோட பொறுப்பு. அப்ப அது ஆட்சி மன்றத்தோட கடமை. இந்த கடமை உணர்வோட தான் அனைத்து ஆட்சி மன்றங்களும் இயங்கணும். அப்ப உலக அமைதி திட்டம், ஓருலக பேரரசு. அது வந்தே ஆகணும். அப்ப உலகம் முழுவதும் பொது ஜனநாயக சட்டமன்றங்கள் வேணும். யாருடைய சுதந்திரத்தையும் யாரும் பறிக்கக்கூடாது. உணவு வேணும், உடை வேணும், வீடு வேணும், கல்வி வேணும், தொழில் வேணும், திருமணம் வேணும், ஆராய்ச்சி வாய்ப்பு அனைவருக்கும் வேணும். எல்லாமே போதுமான அளவு கிடைக்கணும். ஆண்கள், பெண்கள் சம உரிமை கொடுக்கணும். 1,00,00,000 மக்கள கொண்ட ஒரு குழு இருக்கு அப்டின்னா, அது விரும்புச்சுன்னா தனியா ஆட்சி அமைச்சுக்கலாம். ஆனா உலக ஆட்சி என்ன ரூல்ஸ் போடுதோ அதுக்கு உட்பட்டு தான் வாழ வேண்டும். மக்கள் அனைவருக்கும் உலகனைத்தும் சொந்தம். எந்த நாடும் எங்க வேணா வாழலாம். எங்க வேணா டிராவல் பண்ணி போயிட்டு வரணும். பயம், பதட்டமே இருக்கக்கூடாது. உலகம் முழுவதுமே எனக்கு சொந்தம். இப்ப எந்த அரசாங்கமும் தனது கடமைகளை நிறைவேற்ற தவறினால், ஒரு இடத்துல ஒரு அரசாங்கம் சரியா அந்த நாட்ட இயக்கல அப்படின்னா, இந்த உலக ஆட்சி ஐநா அத கைப்பற்றி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள சரி பண்ணி, திரும்ப அத மக்களுக்கு குடுத்துட்டு வரணும். அது அவங்களோட டியூட்டி. அரசாங்கம் சரியில்லன்னா, ஐநா தலையிட்டு அரசாங்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பவர் இருக்கு. போர் சட்டவிரோதமாக்கப்படும். போர் யாராவது செஞ்சாங்கன்னா, அது சட்ட விரோதம். அவங்க தண்டிக்கப்படுவாங்க. அப்ப உலக ஆட்சியின் கீழ அகில உலக பேர் அறிஞர்களை கொண்ட ஒரு தொண்டு நிலையம் ரொம்ப அவசியம். அது அமைக்கணும். ஏன்னா, போர் காலத்துல இந்த ரெட் கிராஸ் என்ன பண்ணுது? மக்களுக்கு தேவையான அந்த துயர்கள தீர்க்கிறாங்க இல்லையா? போர்ல எவ்ளோ காயங்கள் நடக்குது. அந்த துயரை துடைக்க வேண்டியது அந்த ரெட் கிராஸ் அவங்க தான் அந்த வேலைய செய்றாங்க. இப்ப மரண தண்டனை ஒழிக்கணும். சித்திரவதைய மாற்றுவது. இதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கு.
முதல் ஒரு சந்தோஷமான செய்தினா, ஆயுத கலைப்பு. ஆயுதங்கள் ஏற்கனவே உற்பத்தி பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா? போர் செய்றதுக்கு குண்டு, என்னென்னமோ டிசைனா மக்கள அழிக்கக்கூடிய, உலகத்த அழிக்கக்கூடியதெல்லாம் ஏற்படுத்தி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அத எல்லாத்தையும் முதல்ல கலைக்கணும். எடுத்துட்டு போயி அத இயங்காம செய்யணும். அதுதான் முதல் திட்டம். இதுதான் வளர்ச்சி பணிகளுக்குரிய செல்வத்தையும், அறிவுத்திறனையும், ஆராய்ச்சி வசதிகளையும் பெற முடியும் அப்பதான். இப்ப முதல்ல ஆயுதத்த கலைச்சிறணும். இருக்கிற ஆயுதத்தெல்லாம் அத வந்து இயங்க விடாம பண்ணிடணும். நம்ம எல்லையில அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா, எல்லை பாதுகாப்புக்காக மக்கள் இருப்பாங்க. அப்ப இந்த ஊர்ல ஜனம் பெருகிட்டாங்க, மக்கள் தொகை. வாழ்றதுக்கு இடம் இல்ல. அப்ப பக்கத்து நாடு நல்லா இருந்தா தான ஒரு அவங்களோட போய் நம்ம வந்து குடி இருந்து வாழ முடியும். நம்ம அப்ப அந்த எல்லை பாதுகாப்பு இருக்கிறதுனால, ஒரு எல்லைய விட்டு இன்னொரு எல்லைக்கு போகவே முடியல. பிரச்சனையா இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சி, பொருளாதாரம் இங்க இருக்கிற பொருளாதாரம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அங்க இருக்கிறத நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம். அப்ப எல்லை பாதுகாப்பு இருக்கிறதுனால, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால, இந்த எல்லைகள மாத்தணுங்கிற நிர்பந்தம் உருவாயிடுது. ஒரு ஃப்ரீயா எதையுமே செய்ய முடியல. எல்லை பிணக்கு, வறுமை, பஞ்சம், வேலை இல்ல, ராணுவ செலவு. ராணுவத்துக்கு பண்ற செலவு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ செலவு பண்றாங்க நம்ம கவர்மெண்ட்டு. பொருளாதார விலையேற்றம். அப்ப அங்க செலவு பண்ணிட்டு, இங்க ஏத்திர்றாங்க. சிலிண்டரா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், அ வேற பொருட்களுக்கு போடுற டாக்ஸா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஏத்திர்றாங்க. நோ வேக்கன்ஸீஸ் எங்க பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம், பசி, பட்டினி. பார்த்தீங்கன்னா போரு. கற்பழிவு நடக்குது, உயிர் அழிவுகள் நடக்குது, பொருளாதார சேதம், மக்கள் குடிபெயர்வு, கொலை, கொள்ளை, எவ்வளவு சீரழிவு, சித்திரவதைகள மனித இனம் சந்திச்சு கொண்டுட்டு இருக்கு பாருங்க. இந்திய எல்லை பிரச்சனை. முதல்ல இந்தியாவுல இருக்க எல்லை பிரச்சனை. பாகிஸ்தான், சீனா, நேபாளம் இந்த எல்லைகள் வந்து இந்திய நாட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில ஆக்கிரமிப்பு வேற பண்ணிட்டு வராங்க. இதுவரைக்கும் எங்க நாடு, எங்க நாடுன்னு இந்தியாவையும் சேர்த்து இந்தியாவோட தலைய அப்படியே கட் பண்ணிட்டே வர மாதிரி இது எங்க நாடு, எங்க நாடுன்னு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்திய நாட்டுக்குள்ளாக மாநிலங்கள் இருக்கு இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இடையே எழும் எல்லை பிணக்குகள சட்டம் இயற்றி அமைதி காணணும். ஃபர்ஸ்ட் இந்திய அரசு இந்திய எல்லைக்கு போறதுக்கு முன்னாடி மாநிலங்களுக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனைகள சரி பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப நிரந்தரமான உலக அமைதி, பெர்மனன்ட் வேர்ல்டு பீஸ் எனக்கு ஏற்படணும் அப்படின்னா, முடிவு செய்யப்பட்டால் தான் மனித இன வாழ்வுக்கே ஒரு அங்கீகாரம், உறுதி, ஒரு பயமில்லாமல் இருக்கலாம். என் உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்கும். உலக மக்களின் ஒரு பிரிவினரை கொன்றுவிட்டு, கொலைக்காரர்கள் மட்டும் உலகை கைப்பற்றி, உலக வளங்களை அனுபவிப்பது என்பது மனித குலத்தில் தொடர்ந்து வரும் போக்கு மாற வேண்டும். இப்ப ஒரு சண்டை போட்டு மக்கள கொன்னுடுறாங்கன்னா, நல்லவங்கள கெட்டவன் கொன்னுடுறான். அப்ப மிச்சம் இருக்கிறவங்க யாரு? கெட்டவங்க தாங்க இருப்பாங்க. அப்ப கெட்டவங்க இருக்கிற உலகம் எப்படி இருக்கும்? கொலைக்காரவங்க தான். அப்ப அவங்களுக்குள்ள திரும்ப சண்டை போட்டுக்குவாங்க. உலகம் அழிந்துவிடும். இதற்காக ஆழியார் 2002ல தீர்மானங்கள மகிழ்ச்சி குடுத்திருக்கிறாங்க. உலக அமைதி கருத்தரங்கு 2002 ஆகஸ்ட்ல ஆழியார்ல நடந்துச்சு. ஐக்கிய நாடு சபை தகவல் மையத்தின் இயக்குனர் திரு ஃபியோடர் ஸ்டார்செவிக் அவர்கள் கருத்தரங்குல கலந்துகிட்டாரு. பாருங்க. இந்தோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆழியார் உறுதிமொழியில என்ன கூறியிருக்கு? அப்படின்னா, உலக அமைதிக்கான தீர்மானங்கள மகரிஷி எழுதினாரு. அத மகரிஷி கிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டு போனாங்க. ஐநா சபையில இருந்து வாங்கிட்டு போனாங்க. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, ஒரு 10 தீர்மானம் சொல்லியிருக்கு. சம உரிமை, சம பிரதிநிதித்துவம் எல்லாம் குடுக்கணும். ஓர் உலக பேரரசு கண்டிப்பா வேணும். தீர்மானம் 1. 2ல உலகமே பொது ஜனநாயக சட்டமன்றம் கொண்டு வாங்க ஆட்சி. உலக பேரறிஞர்கள்லாம் இருக்கீங்கல்ல, நிபுணர்கள் எல்லாம். அவங்கள எல்லாம் எண்ணிக்கையில ஒண்ணா கூட்டி, ஒரு ஆட்சி மன்றத்த பண்ணுங்க. உண்டு பண்ணுங்க. பிறப்பு உரிமை வேணும். எனது சுதந்திரம் காக்க பெறணும். சுதந்திரமா இந்த ஊர்ல நான் போயிட்டு வர முடியுதா? காக்க பெறணும். உணவு, உடை, வீடு, கல்வி, தொழிலு, திருமணம், ஆராய்ச்சி வாய்ப்பு எல்லா குடிமக்களுக்கும் இது தேவை. இது ஒரு மனிதனா பிறந்துட்டா இது அத்தியாவசியம். அது எனக்கு தேவை. பெண்களுக்கு எல்லா துறைகளிலும் சம உரிமை குடுக்கணும். தனியாக ஆட்சி இல்ல, சட்டமன்றம் அமைச்சுக்கிட்டு, உலக ஆட்சிக்கு அந்த நாட்டு சமஷ்டி ஆட்சிக்கு உட்பட்டு மனித உரிமை சாசனத்தை மதித்து வாழ உரிமை உண்டு. ஒரு மனிதன் நெறைய அதான் 1,00,00,000 மக்கள் இருக்காங்கன்னா, அவங்க தனியா ஆட்சி பண்ணிக்கலாம். ஒரு எல்லைய வகுத்துக்கலாம். ஆனா உலக அ சட்டம் என்ன போடுதோ, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அந்த ஆட்சி நடத்தி மதித்து வாழணும். எந்த நாட்டிலும், எந்த இடத்திலும் யார் வேணா ஏறி வாழலாம். பயணம் செய்யலாம். டிரான்ஸ்போர்ட் ஏறி எங்க வேணா போய் அந்த ஊர் உலகத்தையே சுத்தி வரக்கூடிய உரிமைகள் இருக்கு. உலக ஆட்சி மக்கள தகுதியுடையவர்களாக்கி, ஆட்சிய மக்களிடம் ஒப்புவிக்கணும்.
போர் சட்டவிரோதம். போரே செய்யக்கூடாது. சுத்தமா தடை பண்ணணும். அப்ப அந்த உலக ஆட்சியின் கீழ அகில உலக பேரறிஞர்களை கொண்டு ஒரு தொண்டு நிலையம் அமைக்கணும். ஆராய்ச்சி குழுவினரால் மக்கள் வாழ்வில் அவ்வப்போது சீர்திருத்த ஏற்றபடி வழிகளை வகுத்தும் காட்ட வேண்டும். இது வேதாத்திரியத்தோட நோக்கம். தனி மனிதன் வாழ்க்கையில அமைதி பர்மனண்டா வேணும். சமுதாயத்துல அமைதி வேணும். உலக நாடுகளுக்கிடையே நிலையான அமைதி வேணும். அப்ப அதுக்கு என்ன அறிஞர்களோட கடமை? உயிரை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அறிவை பத்தி தெரிஞ்சிருக்கணும், மெய்ப்பொருள்ல என்ன பிரச்சனையே வராது. அப்ப அருள் கல்வி, அருள் தந்தை வழங்கிய அருள் கல்வி தனி மனிதனுக்கும் ஆட்சியில இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தாதான் ஒரு மனிதன் பிறரோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து பேசுவாங்க. அவங்க விருப்பங்களை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிப்பாங்க. அப்ப அவனுக்கு மனதால உளப்பயிற்சி கொடுக்க வேண்டும். அந்த உளப்பயிற்சியை யார் செய்ய முடியும்? பண்பு உயர்ந்த மக்கள். பண்பு இல்லாத மக்கள் செய்ய முடியாது. பண்பு உயர்ந்த மக்களால் தான் அந்த சிறந்த ஆட்சி தலைவர்களை தேர்ந்தெடுக்க, சிறந்த ஆட்சியை நிறுவ முடியும். இவ்வாறு மகரிஷி அவர்கள் உலக சமுதாய வாழ்க்கை நெறி, பொருள் துறையில் சமநீதி வேண்டும், நில உலகத்திற்கே ஒரு ஆட்சி வேண்டும் என்ற மகரிஷி அவர்களின் கனவு உலகம் முழுவதும் ஒரு ஆட்சிக்கு வந்து மக்கள் அனைவரும் மிக அமைதியாக, தனி மனித அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி வரைக்கும் வந்து மக்கள் இன்பமாக வாழ்ந்து இறைவனோடு இரண்டர கலந்து இன்புற்று பேரின்பத்திலே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மகரிஷி நமக்காக கொடுத்த இந்த மாபெரும் வேதாத்திரியம் என்னும் புதையலை மாணவர்களாகிய நாம் புரிந்து கொண்டு அதை பின்பற்றி வாழ்ந்து மேல்நிலையில் நாம் இணைவோமாக என்று கூறி வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு இறையருளுக்கும் குரு அருளுக்கும் நன்றி கூறி, அனைவருக்கும் நன்றி கூறி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.